கங்கை கொண்ட சோழபுரம். அத்தியாயம் 1. கலைஞனின் கனவு. கங்கை கொண்ட சோழபுரம். சூரியன் மேற்கு வானில் மறைந்து கொண்டிருந்தான். கோயில்களின் நிழல்கள் தெருக்களில் நீண்டு கொண்டிருந்தன. இந்த அற்புதமான நகரத்தில் ஒரு இளைஞன் தன் கருவிகளுடன் நடந்து கொண்டிருந்தான். அவன் பெயர் விஜயன். ஒரு திறமையான சிற்பி. கையில் தச்சு சட்டம், கழுத்தில் கல்லுருட்டும் கயிறு, தோளில் ஒரு சிறு கல்லுருண்டோடு நடந்து சென்றான். விஜயனின் கண்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தின் அழகிய கட்டிடங்களை பரவசத்துடன் ரசித்தன. வண்ணமயமான கோயில்கள், சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட கோபுரங்கள், அழகிய தூண்கள் எல்லாமே அவனை வியப்பில் ஆழ்த்தின. அவன் கனவு தன் கைகளால் இத்தகைய அற்புதங்களை உருவாக்குவதுதான். ஒரு நாள் நானும் இத்தகைய அற்புதமான சிற்பங்களை உருவாக்குவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். என் கலை மக்களின் உள்ளத்தை தொடும். அவர்கள் என் கலைப்படைப்புகளை பார்த்து மகிழ்வார்கள். விஜயன் தன் வீட்டை நோக்கி நடந்தான். வீட்டின் முன்புறம் ஒரு சிறிய தோட்டம். அதில் அவன் தன் சிறு சிறு கலைப்படைப்புகளை வைத்திருந்தான். ஒரு குழந்தை விநாயகர் சிலை, ஒரு சிறு குதிரை சிலை மற்றும் சில அழகிய பறவை சிலைகள். அவன் தன் கனவுகளை நினைத்து மகிழ்ந்தான். கங்கை கொண்ட சோழபுரம் அவனது கலைக்கு ஒரு அற்புதமான களமாக இருக்கும் என்பதை உணர்ந்தான். அத்தியாயம் 2. அரச குமாரியின் ரகசியம். அரண்மனையின் உயரமான சுவர்களுக்குள் ஒரு அழகிய இளவரசி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் பெயர் மாதவி. மெல்லிய தோல், கரிய கூந்தல், கருமையான கண்கள் அவள் அழகுக்கு பேர் போனவள். ஆனால் அந்த அழகான முகத்தில் எப்போதும் ஒரு சிறிய வருத்தம் தெரிந்தது. மாதவி தன் அறையில் தனியாக உட்கார்ந்திருந்தாள். ஜன்னல் வழியாக கங்கை கொண்ட சோழபுரத்தின் காட்சிகள் தெரிந்தன. வண்ணமயமான கோயில்கள், பரபரப்பான தெருக்கள், மக்களின் நடமாட்டம் எல்லாவற்றையும் அவள் கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கவனம் அந்த காட்சிகளில் இல்லை. அவள் கவனம் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்விலேயே இருந்தது. சில நாட்களுக்கு முன்பு தன் தந்தையான அரசனுடன் கோயிலுக்கு சென்றிருந்தாள். கோயிலின் சுவரில் ஒரு அழகிய சிற்பத்தை கண்டாள். அது ஒரு அற்புதமான யானை சிலை. அந்த சிற்பத்தின் அழகு அவளை மயக்கியது. அவள் அந்த சிற்பத்தை கவனித்துக் கொண்டிருந்த போது ஒரு இளைஞன் அருகில் வந்தான். அந்த இளைஞன் அந்த சிற்பத்தை வடிவமைத்த கலைஞன். அவன் அந்த சிற்பத்தை பற்றி விவரமாக விளக்கினான். அவன் பேச்சில் ஒரு தனித்துவம் இருந்தது. அவன் தன் கலையை எத்தனை ஆர்வத்துடன் பேசினான் என்பதை மாதவி கவனித்தாள். அவள் அந்த இளைஞனின் கண்களில் ஒரு தீவிரத்தை கண்டாள். அந்த தீவிரம் அவள் இதயத்தை தொட்டது. அன்று முதல் அந்த இளைஞன் மாதவியின் மனதில் இருந்து விலகவில்லை. அவள் தன் உயர் குலத்தை மீறி அந்த சாதாரண கலைஞனைப் பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். அவள் தன் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. தன் இதயம் ஏன் இப்படி துடிக்கிறது என்று தெரியவில்லை. மாதவி தன் கன்னத்தில் ஓடும் கண்ணீரைக் கண்டு திடுக்கிட்டாள். அவள் தன் உணர்வுகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அவள் ஒரு அரச குமாரி. அவளுக்கு தன் குடும்பத்தின் பெருமை, சமூகத்தின் கட்டுப்பாடுகள் என்று பல கடமைகள் இருந்தன. ஆனால் அவள் இதயம் அவளை வேறு வழியில் இழுத்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 3. ரகசிய சந்திப்பு. மாதவி தன் அறையில் தனியாக இருக்கும் போதெல்லாம் அந்த இளைஞனை நினைத்து கொண்டிருந்தாள். அவள் அவரை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று தவித்தாள். ஆனால் எப்படி? அரண்மனையிலிருந்து வெளியே செல்வது எளிதான காரியமல்ல. ஒரு நாள் கோயிலுக்கு செல்லும் வழியில் அவள் அந்த இளைஞனை தற்செயலாக பார்த்தாள். அவள் மகிழ்ச்சியில் மயங்கிப் போனாள். அவள் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் எப்படி? அன்று இரவு மாதவி தூங்க முடியவில்லை. அவள் ஒரு திட்டம் தீட்டினாள். கோயிலின் பின்புறம் ஒரு அடர்ந்த மரங்கள் நிறைந்த தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் யாரும் செல்ல மாட்டார்கள். அங்கு அவர்கள் இரகசியமாக சந்திக்கலாம். அடுத்த நாள் மாதவி தன் தாயிடம் தலைவலி என்று பொய் சொல்லி அறையில் ஓய்வெடுப்பதாக கூறினாள். பின்னர் அவள் தன் தோழியின் உதவியுடன் அரண்மனையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் கோயிலை நோக்கி நடந்தாள். கோயிலின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் மாதவி காத்திருந்தாள். இதயம் துடித்துக்கொண்டே இருந்தது. அவள் அந்த இளைஞன் வருவானா என்று பயந்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அந்த இளைஞன் தோட்டத்திற்குள் நுழைந்தான். அவன் மாதவியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். நீங்கள் இங்கு எப்படி வந்தீர்கள் என்று கேட்டான் அவன் வியப்புடன். மாதவி சிரித்தாள். நான் உங்களை பார்க்க வந்தேன் என்றாள். அந்த இளைஞனும் சிரித்தான். நானும் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்றான். அவர்கள் மரங்களின் நிழலில் அமர்ந்தனர். அவர்கள் இடையே வார்த்தைகள் தேவையில்லை. அவர்களின் கண்கள் அவர்களின் இதயங்களை பேசின. அவர்கள் தங்கள் காதலை வெளிப்படுத்தினர். அவர்கள் எதிர்காலத்தை கனவு கண்டனர். அந்த இரவு மாதவிக்கு மிகவும் சிறப்பான இரவாக அமைந்தது. அவள் தன் வாழ்நாளில் முதன்முறையாக இவ்வளவு மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். அத்தியாயம் 4. அரசனின் கோபம். அரசன் தன் மகள் மாதவி தினமும் சோர்வாக இருப்பதை கவனித்தான். அவள் எப்போதும் தனிமையாக இருந்தாள்.
அவள் முகத்தில் ஒரு சிறிய வருத்தம் எப்போதும் தெரிந்தது. அரசன் தன் மகளைப் பற்றி கவலைப்பட்டான். ஒரு நாள் அரசன் மாதவியின் அறையை திடீரென பார்க்க வந்தான். அங்கு அவன் ஒரு அந்நியனின் உருவத்தை கண்டான். அது ஒரு இளைஞனின் உருவம். அந்த உருவம் மாதவியின் அறையில் உள்ள ஒரு சுவரில் வரையப்பட்டிருந்தது. அரசன் கோபத்தில் திடுக்கிட்டான். அந்த இளைஞன் யார்? அவன் தன் மகளை ஏமாற்றி வருகிறானா? அரசன் தன் மகளை கடுமையாக திட்டினான். யார் இந்த இளைஞன்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கோபமாக கேட்டான். மாதவி அதிர்ச்சியில் உறைந்தாள். அவள் தன் தந்தையின் கோபத்தை பார்த்து பயந்தாள். அவள் தன் காதலை அவனிடம் சொல்ல முடியாது. அவள் தன் தந்தையின் கோபத்தை சமாளிக்க முடியாது. தா தந்தையே, அது ஒரு கற்பனை மட்டுமே என்று பயந்து கொண்டே சொன்னாள். ஆனால் அரசன் அவள் வார்த்தைகளை நம்பவில்லை. அவன் தன் மகளின் அறையை சோதனை செய்தான். அங்கு அவன் ஒரு சிறிய கல்லுருவத்தை கண்டான். அது ஒரு அழகிய பறவை சிலை. அந்த சிலையின் கீழே ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. அந்த குறிப்பில் உன்னை மறக்க முடியவில்லை என்று எழுதப்பட்டிருந்தது. அரசன் அந்த குறிப்பை பார்த்து கோபம் கொண்டான். அவன் தன் மகள் ஒரு சாதாரண கலைஞனுடன் காதல் வயப்பட்டிருப்பதை உணர்ந்தான். அவன் தன் மகளின் மரியாதைக்கு இழுக்கு ஏற்படுவதை விரும்பவில்லை. அரசன் உடனடியாக தன் படையாளிகளை அழைத்தான். அந்த கலைஞனை பிடித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். மாதவி தன் தந்தையின் கட்டளையை கேட்டு கதறி அழுதாள். அவள் தன் காதலை காப்பாற்ற என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள். அத்தியாயம் 5. கலைஞனின் தப்பிப்பு. விஜயன் தன் நண்பர்களுடன் கலைப்படைப்புகளில் ஈடுபட்டிருந்தான். அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தின் புதிய கோயிலுக்கு தேவையான சிற்பங்களை வடிவமைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அரசனின் படையாளிகள் அங்கு வந்தனர். விஜயனை பிடித்து வாருங்கள் என்று படையாளிகள் கட்டளையிட்டனர். விஜயன் அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் எந்த தவறும் செய்யவில்லை. அவன் தன் கலையில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தான். ஆனால் அரசனின் படையாளிகள் அவனை கைது செய்து சிறைக்கு அழைத்துச் சென்றனர். சிறையில் விஜயன் மிகவும் கவலையடைந்தான். அவன் தன்னை ஏன் கைது செய்தார்கள் என்று புரியவில்லை. அவன் அரச குமாரியை நினைத்தான். அவள் நிலை என்னவாகியிருக்கும்? சிறையில் விஜயனுக்கு பல நண்பர்கள் உதவி செய்தனர். அவர்கள் சிறை காவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்து விஜயனுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொண்டு வந்தனர். அவர்கள் விஜயனுக்கு தப்பிக்கும் வழிகளையும் சொல்லிக் கொடுத்தனர். ஒரு இரவு விஜயன் தன் நண்பர்களின் உதவியுடன் சிறையிலிருந்து தப்பித்தான். அவன் கருமையான இரவில் சிறைச்சாலை சுவரை தாண்டி வெளியே வந்தான். அவன் தன் நண்பர்களின் உதவியுடன் கங்கை கொண்ட சோழபுரத்தை விட்டு வெளியேறினான். விஜயன் காட்டிற்குள் ஓடினான். அவன் தன் வாழ்நாள் முழுவதும் ஓடினான். அவன் அரசனின் படையாளிகளுக்கு பயந்து கொண்டே இருந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது. அரச குமாரியை காப்பாற்ற வேண்டும். விஜயன் தன் நண்பர்களின் உதவியுடன் ஒரு திட்டம் தீட்டினான். அவன் மீண்டும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு திரும்பி அரச குமாரியை காப்பாற்ற முடிவு செய்தான். அவன் தன் காதலை காப்பாற்ற போராட தயாரானான். அத்தியாயம் 6. அரண்மனையின் சதி. அரசனின் மாமன் மந்திரி சேதுபதி அரசனின் ஆட்சியை கைப்பற்ற திட்டமிட்டு வந்தான். அவன் அரசனின் மீது அதிகார ஆசை கொண்டிருந்தான். அவன் அரசனின் மகள் மாதவியை திருமணம் செய்து அரச குலத்தின் உரிமையை பெற விரும்பினான். மாதவி சேதுபதியின் திட்டங்களை அறியவில்லை. அவள் தன் காதலன் விஜயனை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தாள். அவள் தன் தந்தையின் கோபத்திற்கு பயந்து தன் காதலை வெளிப்படுத்த முடியவில்லை. சேதுபதி அரசனின் கவனத்தை திசை திருப்ப திட்டமிட்டான். அவன் அரசனுக்கு தவறான தகவல்களை தெரிவித்து அவரை குழப்பியது. அவன் விஜயன் ஒரு குற்றவாளி என்று அரசனிடம் பொய் சொன்னான். மகாராஜா, அந்த கலைஞன் ஒரு கொள்ளையன். அவன் அரண்மனையை கொள்ளையடிக்க திட்டமிடுகிறான் என்று பொய் சொன்னான் சேதுபதி. அரசன் சேதுபதியின் வார்த்தைகளை நம்பினான். அவன் தன் மகளின் மீதான அன்பை மறந்து விஜயனை பிடிக்க உத்தரவிட்டான். சேதுபதி தன் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தினான். அவன் விஜயனை பயன்படுத்தி அரச குடும்பத்தை அழிக்க திட்டமிட்டான். அவன் தன் ஆட்களை அனுப்பி விஜயனை தூண்டிவிட முயற்சித்தான். அரசன் உன்னை கொல்ல விரும்புகிறான். நீ அரச குடும்பத்திற்கு பழிவாங்க வேண்டும் என்று சேதுபதியின் ஆட்கள் விஜயனிடம் சொன்னார்கள். விஜயன் அவர்களின் வார்த்தைகளை நம்பவில்லை. அவன் அரச குமாரியை மட்டுமே நினைத்தான். அவன் அவளை காப்பாற்ற வேண்டும் என்பதே அவன் ஒரே நோக்கமாக இருந்தது. ஆனால் சேதுபதியின் சதி விஜயனின் வாழ்க்கையை சிக்கலில் ஆழ்த்தியது. அத்தியாயம் 7. காதலின் சோதனை. விஜயன் காட்டில் தங்கியிருந்தான். அவன் தன் நண்பர்களின் உதவியுடன் அரச குமாரியை காப்பாற்ற திட்டமிட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் சேதுபதியின் ஆட்கள் அவனை தொடர்ந்து துரத்திக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் விஜயனுக்கு தகவல் கிடைத்தது. அரச குமாரி காட்டிற்குள் ஓடிவிட்டாள். அவள் தன் தந்தையின் கோபத்திலிருந்து தப்பித்து விஜயனை சந்திக்க விரும்பினாள். விஜயன் உடனடியாக காட்டிற்குள் சென்றான். அவன் மணிக்கணக்காக தேடினான்.
இறுதியாக ஒரு அடர்ந்த மரத்தின் அடியில் அரச குமாரியை கண்டான். அவள் பசியும் தாகமும் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அவள் விஜயனை பார்த்ததும் மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தாள். விஜயா என்று அழைத்தாள் அவள். விஜயன் அவளிடம் ஓடினான். அவன் அவளை கட்டிப்பிடித்தான். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சேதுபதியின் ஆட்கள் அவர்களை கண்டுபிடித்துவிட்டனர். அவர்கள் அவர்களை சுற்றி வளைத்தனர். நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான் ஒரு படையாளி. விஜயன் அரச குமாரியை பாதுகாக்க முயற்சித்தான். அவன் தன் வாளையும் எடுத்து படையாளிகளை எதிர்த்தான். ஒரு கடும் போர் நடந்தது. விஜயன் தனியாக பல படையாளிகளை எதிர்த்து போராடினான். அவன் காயமடைந்தான். ஆனால் அவன் விடவில்லை. அவன் அரச குமாரியை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் போராடினான். அரச குமாரி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் விஜயன் காயமடைவதை பார்த்து கண்ணீர் வடித்தாள். அவள் தன் காதலுக்காக தன் உயிரையே கொடுக்க தயாராக இருந்தாள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் இருவரும் தங்கள் காதலின் உண்மையான பரிமாணத்தை உணர்ந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் காப்பாற்ற தங்கள் உயிரையே தியாகம் செய்ய தயாராக இருந்தனர். அத்தியாயம் 8 கலகம் மற்றும் போர். விஜயன் தனியாக பல படையாளிகளை எதிர்த்து போராடினான். ஆனால் அவன் களைத்துப் போயிருந்தான். அவன் காயமடைந்திருந்தான். சேதுபதியின் ஆட்கள் அவர்களை சுற்றி வளைத்து அவர்களை கைது செய்ய முயற்சித்தனர். அந்த நேரத்தில் காட்டிற்குள் ஒரு சத்தம் கேட்டது. அது குதிரை ஓட்டும் சத்தம். அந்த சத்தம் நெருங்கி வந்தது. சேதுபதியின் ஆட்கள் திகைத்து போனார்கள். அவர்கள் தங்கள் தலைவரான சேதுபதி வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. சேதுபதி தன் குதிரையில் விரைந்து வந்தான். அவன் விஜயன் மற்றும் அரச குமாரியை பார்த்து சிரித்தான். நீங்கள் தப்பிக்க முடியாது என்று சிரித்தான் சேதுபதி. விஜயன் கோபத்தில் ஆத்திரமடைந்தான். அவன் சேதுபதியை பார்த்து கத்தினான். நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அரச குடும்பத்தை ஏன் அழிக்க முயற்சிக்கிறீர்கள்? சேதுபதி சிரித்தான். அரசனின் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். அரச குலத்தின் உரிமையை பெற வேண்டும். அதற்காக நான் எதையும் செய்வேன் என்று கூறினான். சேதுபதியின் வார்த்தைகள் விஜயனை கடுமையாக கோபப்படுத்தின. அவன் சேதுபதியை தாக்க முயற்சித்தான். ஆனால் சேதுபதி தன் படையாளிகளின் உதவியுடன் விஜயனை தடுத்து நிறுத்தினான். அந்த நேரத்தில் காட்டிற்குள் வேறு சில சத்தங்கள் கேட்டன. அவை பல குதிரை ஓட்டும் சத்தங்கள். சேதுபதி திகைத்து போனான். அவன் தன் படையாளிகளை பார்த்தான். அவர்களும் திகைத்து போயிருந்தனர். அந்த சத்தம் நெருங்கி வந்தது. காட்டிற்குள் பல வீரர்கள் குதிரைகளில் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் விஜயனின் நண்பர்கள். அவர்கள் விஜயனுக்கு உதவ வந்திருந்தனர். விஜயனின் நண்பர்கள் சேதுபதியின் படையாளிகளை தாக்கினர். ஒரு கடும் போர் நடந்தது. காடு போர்க்களமாக மாறியது. விஜயன் தன் நண்பர்களுடன் இணைந்து சேதுபதியின் படையாளிகளை எதிர்த்து போராடினான். அவர்கள் தைரியமாக போராடி சேதுபதியின் படையாளிகளை தோற்கடித்தனர். சேதுபதி தன் படையாளிகள் தோற்கும் நிலைமையை பார்த்து அங்கிருந்து தப்பி ஓடினான். விஜயன் மற்றும் அரச குமாரி தங்கள் நண்பர்களின் உதவியுடன் அந்த ஆபத்திலிருந்து தப்பினர். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் தங்கள் காதலை காப்பாற்ற போராடி வெற்றி பெற்றனர். அத்தியாயம் 9 அரசனின் மாற்றம். சேதுபதி தப்பியோடிய பிறகு அரண்மனையில் அமைதி திரும்பியது. அரசன் தன் மகள் மாதவி மற்றும் விஜயன் ஆபத்தில் இருந்ததை அறிந்தான். அவன் மிகவும் கவலையடைந்தான். அரசன் தன் தவறை உணர்ந்தான். அவன் தன் மகளின் மீது அளவுக்கு அதிகமாக கோபம் கொண்டதற்காக வருந்தினான். அவன் விஜயனை தவறாக புரிந்து கொண்டதற்காக வருத்தப்பட்டான். அரசன் தன் படையாளிகளை அனுப்பி விஜயனை தேட வைத்தான். இறுதியாக விஜயன் மற்றும் மாதவி காட்டிலிருந்து திரும்பி வந்தனர். அரசன் தன் மகளை கட்டிப்பிடித்து அழுதான். அவன் தன் மகள் ஆபத்தில் இருந்ததை நினைத்து கவலையடைந்தான். அவன் தன் மகளின் மன்னிப்பை கேட்டான். மாதவி தன் தந்தையை மன்னித்தாள். அவள் தன் தந்தையின் அன்பை உணர்ந்தாள். அரசன் விஜயனை பார்த்து மன்னிப்பு கேட்டான். நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடு என்று கூறினான். விஜயன் அரசனை மன்னித்தான். அவன் அரச குமாரியை காப்பாற்றியதற்காக அரசனுக்கு நன்றி கூறினான். அரசன் விஜயனின் திறமையை பாராட்டினான். அவன் விஜயனை அரச கலைஞனாக நியமித்தான். விஜயன் அரசனின் கட்டளையை ஏற்றுக்கொண்டான். அரசன் தன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டான். அவன் தன் மகளின் மகிழ்ச்சியை முக்கியமாக கருதினான். அவன் தன் மக்களின் நலனில் அக்கறை காட்டினான். அரசன் தன் ஆட்சியை நேர்மையாக நடத்தினான். அவன் தன் மக்களின் நம்பிக்கையை பெற்றான். கங்கை கொண்ட சோழபுரம் அமைதியாகவும் வளமாகவும் இருந்தது. அத்தியாயம் 10 என்றென்றும் ஒன்றாக. விஜயன் அரச கலைஞனாக நியமிக்கப்பட்ட பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்தில் புகழ் பெற்றான். அவன் அழகிய சிற்பங்களை வடிவமைத்து நகரத்தை அலங்கரித்தான். அவன் கலை மக்களின் உள்ளத்தை தொட்டது.
மாதவி தன் கணவன் விஜயனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். அவர்களுக்கு அழகான குழந்தைகள் பிறந்தனர். அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். விஜயன் தன் காதல் கதையை தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தான். அவன் தன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் அவர்களுக்கு விவரித்தான். காதல் எந்த தடைகளையும் தாண்டி வெல்லும் என்று சொல்லி தன் குழந்தைகளை ஆசிர்வதித்தான் விஜயன். அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிகவும் மதிப்புமிக்கவர்களாக வாழ்ந்தனர். அவர்களின் காதல் கதை பல தலைமுறைகளுக்கு கதை சொல்லப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரம் அழகிய கலைப்படைப்புகளால் நிறைந்திருந்தது. அந்த கலைப்படைப்புகளில் விஜயனின் காதல் கதை அழியாமல் நிலைத்திருந்தது.